தங்கச்சி அண்ணா தங்கச்சி வா அண்ணா. என்ன சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இந்தா ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்னண்ணா அது? நம்ம வள்ளிக்கு கல்யாணம். வள்ளிக்கு கல்யாணமா? ஆமா. மாப்பிள்ளை யாரு? வண்டிச்சோர ரங்கன். அப்பா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டிய. முதல்ல சொல்லக்கூடாது. கல்யாணத்தை பத்தி பேசினா பொம்பளைக்கு தான் வைக்கணும் இருக்குமா? ஆம்பளை கூட தான் வைக்கணும் இருக்கும். மாப்பிள்ளையா ஒரு சந்தோஷமா ஏமா மாப்பிள்ளையம்மா ஒரு மாதிரியா போறாரு? அது அது அவரு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால கலப்பா போறாரு. நீ கவனிக்கதே இல்லையா? வாண்ணா உள்ள போ. வணக்கம் அத்தை. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்பா. அத்தை அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. நல்லது. நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முந்தி தங்கச்சி கொஞ்சம் அனுப்பி வச்சா உதவியா இருக்கும். அப்படியா? இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, இப்பவே கூட்டிட்டு போய. நல்லதுமா. தங்கச்சி கேட்டியா? புறப்படு. இப்பவே எப்படி புறப்படுறது? நாங்க எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு வந்துடுறோம். நல்ல காரியத்துக்கு புறப்படுறப்போ தடங்கள் சொல்லாதம்மா. அதுக்கு இல்ல அத்தை, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. இனிமே என் உடம்புக்கு ஒண்ணும் வராது. நீ புறப்படுமா, எல்லா வியாதியும் தானா பறந்துடும். எதுக்கும் அவர் வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? நீ அந்த வீட்டு பொண்ணு, நீ தானே எல்லா காரியத்தையும் கவனிக்கணும். ரங்கா அவ அப்படித்தான் சொல்லுவா, நீ கூட்டிக்கிட்டு பாப்பா. ஏமா நிக்கிற? துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எடுத்துட்டு வா. போயிட்டு வா. ஏன் சீக்கிரம். இந்த ஏழைங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அத்தை. நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. என் தங்கச்சி கொடுத்து வச்சவர். இப்படிப்பட்ட ஒரு அத்தைய எவ்வளவு தவம் செஞ்சாலும் அடைய முடியாது. பட்டுமாத்த கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே மாப்பிள்ளையோட வந்துங்க. 4 நாளைக்கு முன்னா வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட்டுமா? தங்கச்சி நம்ம டாக்டர் பொண்டாட்டி தங்க கர்ப்பமா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பலகாரம் வாங்க போனேன். 4 கடை சுத்தி பார்த்து நல்லதா வாங்க வேண்டாமா? சரி சரி, உள்ள கொண்டு போய் வை. அது எங்களுக்கு தெரியும். பலகாரம் அத்தையம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு கூட பதிலுக்கு பட்டாணி தர. அத்தையம்மா திட்டுவாங்க. இது புள்ளத்தாச்சிக்கு வாங்கிட்டு போற பலகாரம். அப்பா அத்தை கர்ப்பம். கீதா கீதா, இந்த 2 வேலையில ஒண்ணு தொட. ஒரு ஜோசியம் தொட. ஐத்தல்லகடி, அத்தைக்கு இந்த தடவையும் பெண் குழந்தைதான். நீ ஏதாவது முறைச்ச பிறக்க போற உன் தங்கச்சி நான் கட்டிக்குவேன். அது அத்தை மாதிரியே இருந்தா கூட பரவாயில்ல. என்னத்த வளர்றீங்க? அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. சீமந்தமே நடக்க போகுது. பலகாரம் எல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நிஜம்தான். அத்தை வயிறு எப்பவுமே பெருசா இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியல. நீ ஒன்னா வா, கேட்கலாம் வா. நீ கேட்கவா? அத்தா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடா சொன்ன லூசு? அத்தை நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்ன. நீ கர்ப்பம் தானே? முஞ்ச பத்தாலே தெரியுது. வெக்கப்படாம சொல்லு. நீ வெக்கப்பட மாட்ட. ஏண்டா கிண்டலா பண்ற? என்னம்மா சும்மா அத்தான் அடிக்கிற? உன்னை அடிக்கிறேன் பார். போடி உள்ள. ரொம்ப திமிரா போச்சு. பேபி என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பலகாரம். எதுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? டாக்டரோட பொண்டாட்டி 3 மாசமா முழுகாம இருக்காளே, அவளை வெறுங்கையோட போய் பார்க்கலாமா? அவளைத்தான் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொன்னியே. அதுக்காக தான் போறேன். புள்ளதாச்சி மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம கீதாவை அந்த டாக்டருக்கு கட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். இந்த மாதிரி புத்திசாலித்தனம் எல்லாம் எனக்கு தான் வரும். ஆமா. அடேங்க அப்பா, ஏகப்பட்ட பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, நீ வாயு வயிறுமா இருக்காள உங்க மருமகன்னு என் கையால கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொண்டாந்துருக்கேன். எங்க அவ? கூப்பிடுங்க. அவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டேன். ஏன்? அதை ஏன் கேக்குறீங்க? என் தலையெழுத்து.
எங்க வீட்டுக்காரரை கொலை செய்துட்டு ஜெயில இருக்கானே அந்த படுபாவி வேலைப்ப அவனோட மகதான் இந்த தங்கம். ஐயோ கொலகாரம் பண்ணா இந்த குடும்பத்துக்கு மருமக. ஐயோ என்னால தாங்க முடியலையே, என் தலைய வெடிச்சதும் போல இருக்க. இந்த சங்கதி வெளியே தெரிஞ்சா புருஷனை கொலை பண்ண மகளை பார்வதி மருமகளை ஆக்கியிருக்கான்னு ஊரே காரி துப்புமே. இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே வேண்டாம். காதலாம் காதல், வண்டிக்கார வீட்டுலதான் காதலிக்கணுமா? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா காதலிக்க? அண்ணி நான் சொன்னதை கேளுங்க, வேற ஒரு பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். 2ஆம் தரமா? மூத்தவ உயிரோட இருக்கும்போது பொண்ணு யாரு கொடுப்பாங்க? என்ன அண்ணி அப்படி கேட்டுட்டீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் தலை கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கீதாத உங்க பிள்ளைக்கு நான் தரேன் 2ஆம் தரமா. உண்மையாவா? இந்த பாருங்க அண்ணி, எனக்கு ஒரே நாக்கு ஒரே பேச்சு. ரங்கா, என்ன மாமா? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க இல்ல, நீ மாப்பிள்ள அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்து. மாமா, அண்ணி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அண்ணன் உட்காரவே மாட்டார். கரெக்டா சொன்னம்மா. குடும்பா இந்த தங்கச்சி போய் வள்ளி கல்யாணம் நாளைக்கு, பொண்ணு அழைப்பு ராத்திரிக்கு. அதுக்குள்ள அவசரமா? யாராவது கேட்டா சிரிப்பாங்க. டாக்டர் வந்துட்டாரு. தங்கச்சி டாக்டர் டாக்டர். அம்மா டாக்டர் வரலையா? வரலீங்க. அம்மா யாருமே வரலீங்க. என்ன இது பிரிட்டி சாமான்? உங்க தங்கச்சி இதை வீசி எரிஞ்சிட்டு வான்னு பெரியம்மா சொன்னாங்க. என்னது? வீசி எறிஞ்சிட்டு? ஆமா ஏய்யா, பெரியம்மா எதுக்கா அப்படி சொன்னாங்க? ஏதோ தகராறு போட்டு. ஏமா தங்கம், உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது தகராறா? சொல்லுமா, நான் போறேன். எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்ட. வேண்டாம், கழுத்துல இருக்கிற தாலியும் வயிற்றுல இருக்கிற கருவையும் தவிர அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு. தங்கம், நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்காக அத்தை என்ன பிரியமா அனுப்பல. நேரம் பார்த்து என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தங்கம், நீ என்ன தப்பு செய்ய? நான் ஒண்ணும் செய்யல. நம்ம அப்பாதான் தப்பு செஞ்சாரா? அப்பாவா? ஆமா அண்ணே, நம்ம அப்பாதான் என் மாமனார கொலை செஞ்சுட்டாங்க. கருணாகரையா? ஆமா அண்ணே, என் குங்குமத்தை அழிச்சவனுடைய வாரிசு இந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை என்ன விரட்டிட்டாங்க. தங்கம், என்ன அவங்க சொல்றது உண்மையா? உண்மையோ பொய்யோ இத சொல்லணும். நாகப்பா, நாகப்பா. அண்ணே இப்போ டாக்டர் கிட்ட என்னடா சொன்னேன்? உள்ளதா சொன்னேன். உள்ளதால சொன்னேன். ரோஹி, என் தங்க வாழ்வை அழிக்க பார்த்த உன் உயிரே அழிச்சிடுறேன். என்ன செஞ்சா அண்ணன்? என்ன செஞ்சானா? என் தங்கச்சி நல்ல கல்யாணம் கட்டி கொடுத்தேன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த பாதி அவங்க கிட்ட போய் இல்லாதவங்க கொல்லாதவங்க சொல்லியிருக்கான். அவங்க என் தங்கச்சி வீட்டை விட்டே தோத்துட்டாங்க. சரிதான்யா, அதை தூக்கி போறது பக்கம். யாரோ தெருவுல போறவன் என்னமோ சொன்னாங்கிறதுக்காக அந்த படிச்ச மனுஷன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வரட்டினாலே அதை கேட்க துப்பு இல்ல. இங்க வந்துட்ட இளச்சவன் அடிக்க. அப்படி கேள்வி தங்கச்சி, நல்லா கேள்வி. மாமா, என்ன அடிச்சுட்ட இல்ல, உன்னை என்ன செய்யப்பா? வளர்த்துக்கோ. போயா, ஏண்டா என் தங்கச்சிய வரட்டினு அங்க போய் கேளு. போறேன், கேட்கணும். தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் வாங்கினீங்க, அது குதிரைய வண்டியை கொண்டு வர பார்த்த சேட்டு. ஏன் மன்னாரு விழா வண்டிய முடியாது. அதே ரெண்டா, உன் தங்கச்சி கண்ணால தூக்கி ஷேட்டுக்கிட்டே கடன் வாங்கினேன். இப்போ உன் கண்ணாலமும் வந்தாச்சு. வட்டியும் இல்ல, முசலும் இல்ல. அரே கிளோ கிளோ. ஏய், உங்ககிட்ட தான் சொல்றேன், விழா வண்டிய விட மாட்டேன். என்ன செய்வேன்? கடைசியா சொல்றேன், உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை.
மரியாதையா வண்டி கீழே விட்டுடு. வாங்கின கடனை கொடுக்க முடியல, மரியாதை. ஆமா ஆமா சேட்டு, என் குடும்பத்துல புயல் வீசுது. இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க, நானே கொண்டாந்து கொடுத்துறேன். சேட்டு ஏமாறாத, வண்டியை நான் கொண்டு வந்துடுறேன். நல்ல காரியம் நடக்க போகுது. முதல்ல என்ன அடிச்சு கொண்டான், இப்ப உங்க கண் முன்னாலேயே உன்னத்துல கொண்டுகிட்டு இருக்கலாம். அது எப்படிதான் அடிப்பானோ, ஒரே அடியில டபுள் அடி விழுதுங்க. பொழுது விடிச்சு பொழுது போனா இதே வேலை இவனுக்கு. அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ரங்கா, உன்னை கைது செய்திருக்கிறேன். தம்பி தம்பி மன்னாரு, வாயா வாயா வாயா. சொந்த பகை காரணமாக இரத்த காயங்கள் உண்டாகும் அளவுக்கு குற்றவாளி ரங்கன் நாகப்பனை அடித்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 323வது செக்ஷன் படி குற்றவாளி ரங்கனுக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். குதிரை வண்டி ஏதத்தா வேலைக்கு வந்ததே
சும்மா இம்பாலா கார்ல போற மாதிரி இருக்கு. இது ஏன் வாங்கின தெரியுமா? அப்படி கேளு. படிச்சது இல்ல பைத்தியம். இந்த பிருத்திவிராஜ் சம்யுக்திய குதிரையில வச்சு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி உன்னை குதிரையில தூக்கிட்டு போய் நான் குதிரையை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னத்தா? இல்ல இது குதிரை ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, இவர் யாரு? இவரா கோட்டு போட்ட சேட்டு நோட்டு வாங்க வந்திருக்க. ஏண்டி கீதா, இங்க என்ன கலாட்டா? இங்க எதுக்கு வந்தது குதிரை வண்டி? சம்யுக்திக்கு கீதாவுக்கு பிரசன்ட். விலை 5 lakhs. இங்கிலீஷ் தெரியாதா? 5000 ரூபாய். நமக்கு எதுக்குடா குதிரை வண்டி? நம்மகிட்ட தான் 2 கார் இருக்க. 2 கார் இருந்தா என்னம்மா? அதானே, அத்தை ஏறினா 4 டயர் பஞ்சர். வாய் மூடுறா. அது பொம்பளை தான், சந்தேகப்படாத. அப்பா ஒண்ணு மாமா ஒண்ணு, 2 பேரும் 2 கார் எடுத்துட்டு போறாங்க. நான் காலேஜ் போறதுக்கு தவிக்கிறேன். அரே நம்ம ஏன் நிக்கிறான்? பூச்சி பணம். கீதா பணம். அம்மா பணம் ஒரு பைசா தர முடியாது. அம்மா நீ இந்த வண்டி வாங்குறேன்னா காலேஜ் போக மாட்டேன். ஐயா காலேஜுக்கு போகலன்னா படிப்பு இல்ல, படிப்பு இல்லன்னா டாக்டர் மாப்பிள்ளை இல்ல, டாக்டர் மாப்பிள்ளை இல்லன்னா நான் தான் மாப்பிள்ளை, நீ தான் மாமியார். அத்தை மாமியார். அம்மா இருப்பா, பணம் எடுத்துட்டு வரேன். கீதா எப்படி அத்தைய மடக்கின? எங்க அத்தா புத்திசாலி. புத்திசாலி எல்லாம் உத வாங்குற காலமா இருக்குது. தங்கம் வாயு வயிறுமா இருக்கும்போது இப்படி சும்மா கவலைப்படக்கூடாது. இந்தம்மா இந்த பாலக்குடி வேண்டாம். உனக்காக இல்லைன்னாலும் என் மருமகனுக்காகவாவது நீ இதை குடிச்சுதான் ஆகணும். டாக்டர் சார், டாக்டர் சார், அம்மா அம்மா. யாரும்மா நீ? எங்க வந்த? நம்ம தங்க விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தங்கத்துக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. வீட்டுக்கு ஏதுமா சம்பந்தம்? வீட தாலி கட்டுச்சு. டாக்டர் தான் தாலி கட்டினாரு. அவருக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அட நீ யாரம்மா? வக்கீலு? நானா? தங்கத்தோட வருங்கால அண்ணி. ஓஹோ, நீதானா அந்த பொண்ணு? நானேதான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நானே உன்னை பார்த்து சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத பாரம்மா, நீ நல்லா இருக்கணும்னா அந்த நல்ல பாம்பு கூட்டத்தோட சேராதம்மா. அது இருக்கட்டும்மா, கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் ஆகல, புருஷன் விரட்டிட்டான், அண்ணங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஏமா அந்த பொண்ணு என்ன செய்யும்? பைத்தியக்கார பொண்ணு. ஜெயிலுக்கு போறது அவங்க பரம்பரை வழக்கம்மா. இதோ பாருமா, ஒரு பொண்ணை நடுத்தரில் விடுறது பெரிய பாவம். அவளுக்காக எங்க கௌரவத்தை இழக்க முடியாது. கௌரவத்தை இழக்க முடியாதா? ஏம்மா நான் தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஏதமா கௌரவம்? யாரோ செஞ்ச குத்தத்துக்காக ஒரு புள்ள காட்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுதான் கௌரவம்னா அது எங்க இருக்குன்னு காட்டுங்க. அந்த போலி கௌரவத்தை நானே அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறேன். ஏன் அதே பிரச்சனை? போடி வழிய. அட சும்மா மிரட்டாதம்மா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? காதலிச்சு கார்ல ஊரெல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணிட்டாரே பெரிய மனுஷன், அவரை கூப்பிடுமா? நானே நேரம் கேக்குறேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிட்டுக்கிறேன். வாங்க டாக்டர். தம்பி தம்பி, நம்ம திட்டத்துக்காக தங்க அவளை அனுப்பிச்சுட்டாரா? இல்ல சார். இரு வரேன் சார். நான் உங்களை திட்டத்துக்காக வரல, தங்கத்தை எப்படியாவது மறுபடியும் உங்க குடும்பத்துல சேர்த்துக்கணும்னு உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கலான்னு வந்தேன். யாருமா நீயே எங்க கால்ல விடணும்? என்ன செய்யறது, நெஞ்சில இருக்க வேண்டிய இருதயத்தை சில பேருக்கு கால்ல வச்சுட்டான் கடவுள். டாக்டர் சார், பல பேருடைய நாடி துடிப்பை பாக்குற நீங்க ஒரு பெண்ணோட இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கலீங்க. டாக்டர் சார், தங்கம் பசியும் பட்னியுமா தவிக்கிறா. இப்ப ஒரு உயிருக்காக இல்ல, 2 உயிருக்காக அவ சாப்பிட்டாகணும். இதுல 1000 ரூபாய் இருக்கு, தங்கத்துக்கு செலவுக்காக கொடுத்து அனுப்பு. நான் என்னமோ எங்க குணம் இருக்கும்னு வந்தேன், இங்க கேவலம் பணம் தான் இருக்கு. டாக்டர், இந்தாங்க உங்க 1000 ரூபாய். உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாற்ற வேண்டாயா, என்னால காப்பாற்ற முடியும். என் கையில வலுவு இருக்கு, புல்லு வெட்டி 5 குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் வரேன். இந்த 1000 ரூபாய் கடைசியா சொல்றேன், இரும்பு சங்கிலியை விட தாலி கைக்கு பலம் அதிகம். மறந்துடாத.